கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின நிருபங்களிலே 3 நிருபங்கள் இருக்கிறது. அந்த மூன்றாவது நிருபத்தில் முக்கியமாக ஒரு வசனத்தை நாம் அடிக்கடி அதை நாம் சிந்திப்பது உண்டு. அநேக நேரங்களிலே அதை ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுவோம். அநேகருக்கு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதாக, அவர்களை ஊன்ற கட்டத்தக்கதாக சொல்லக்கூடியதான வார்த்தை தான் அது. 3 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதாவது யோவான் தம்முடைய சபையில் உள்ளதான ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் அவருடைய எல்டருக்கு அவர் எழுதுகிறார், காயு என்பவருக்கு அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். மீண்டும் படி சொல்லுகிறேன். பிரியமானவனே காயுவே, உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதான 3 பகுதிகள் அடங்கியதான் ஒரு மனிதன். அதில் ஆவியினாலே தேவனோடு கூட தொடர்பு கொள்கிறோம். நம்முடைய ஆத்ம பகுதியினாலே நம்ம முழு ஆழ்தத்துவத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து இருக்கிறோம். அந்த சரீரம் எப்படி போஷிக்கப்படுகிறதோ, வளர்கிறதோ, ஒவ்வொரு நாளும் சிறு வயதிலிருந்து வயது வரைக்கும் நம் பெரியவர் ஆறு வரைக்கும் அது எப்படி வளர்கிறதோ, அதை போல் நம்முடைய ஆத்மாவும் நமக்குள்ளே இருக்கிறதும் ஒரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வாழ்கிறது என்று இந்த இடத்துல சொல்கிறார். உன்னுடைய சரீரம் எப்படி வாழ்கிறதோ, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்கிறதோ, அதை போலவே உன்னுடைய ஆத்மாவும் வாழ்கிறது என்று சொல்கிறார் இந்த வசனத்தில். உன் ஆத்மா வாழ்கிறது போல நம்முடைய ஆத்ம பகுதியிலே நாம் வாழ்கிறவர்களை காணப்பட வேண்டும். அந்த ஆத்ம பகுதி மிக மிக முக்கிய ஒரு காரியம் ஐயா. இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே மனிதனை தவிர ஆத்மா யாருக்கும் கிடையாது. இந்த ஆத்மா மனிதனும் ஒரு காலத்திலே சிருஷ்டிக்கப்பட்டது ஆத்மா இல்லாத நிலையிலே காணப்பட்டான். அந்த ஆத்மாவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே அவன் மீது ஊதி அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனாலே அவன் ஜீவ ஆத்மாவானான்னு பார்க்குறோம். அந்த பரம ஆத்மாவாகிய தேவன் அவனுக்குள் அந்த சுவாசத்தை கொடுத்து அவனுக்குள் ஜீவனை ஊதும் பொழுது அவன் ஆத்மாவை பெற்றவனாக இருக்கிறான். அந்த ஆத்ம பகுதி தான் நம்ம என்றென்றைக்கும் வாழ்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய உலகத்தை விட்டு நம்ம கடந்து சென்றாலும் கூட இந்த ஆத்மா என்றென்றும் வாழ்கிறது. அதனால தான் ஒருவர் இறந்து விட்டால் மே இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்கிறார்கள். மே இஸ் ஸ்பிரிட் என்று சொல்லவில்லை, இஸ் பாடி என்று சொல்ல. பாடி டீகே ஆகி போய்விடும். ஆனால் அழியாதது இந்த ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா வாழ்கிறது, என்றென்றும் வாழ்கிறது. அது சுகமாக இருக்கும்படி யோவான் அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை செய்து அவனை வாழ்த்துகிறார். இந்த நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிரியமானவர்களே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் என்றென்றும் வாழ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். மீட்பர் உங்களோடு இருப்பாராக. இந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆத்ம பகுதியிலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளர, ஆண்டவரே போஷிக்கப்பட, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.